கொடியே வெத்தலை கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா. அதுக்கு வந்து சிவசங்கர் மாஸ்டர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சார். ஏதோ இப்படிலாம் கடிச்சு எனக்கு வந்து ஐ வாஸ் லைக், மாஸ்டர் எனக்கு இது வரவே வராது. கடவுள் இவ்வளோ அழகாக கண்ணு கொடுத்துருக்காரு, இதை வச்சு நீ ஆடியன்ஸை மயக்கலைன்னா எப்படி? ஃபஸ்ட்டு லிப்பை கடி, ஓகே. கண்ணை சின்னது பண்ணு, ஓகே. இப்போ வந்து ஆடியன்ஸை பாரு, ஓகே. இதை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணு, அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ரெடி, ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன், டேக்னா அப்படி பார்த்தா அவர் வந்து இன்னும் இது போன்வீட்டா குடிச்சிட்டு வாயை வந்து இது பண்ற மாதிரி பண்றேன். என்னோட நிறைய ஃபிலிம்ஸ்ல பாத்தீங்கன்னா அந்த குட்டி ட்ரெஸ் கான்செப்டே இருக்காது, அப்புறம் வந்து பெல்லி பட்டன் கான்செப்ட் இருக்காது. பிகாஸ் நான் படுத்திடுவேன், ரொம்ப படுத்திடுவேன். சிவசங்கர் மாஸ்டர் கிட்ட கேட்டா தெரியும். சிவசங்கர் மாஸ்டர் வந்து அவர் என்சைக்ளோபீடியா ஆஃப் ஹீரோயின்ஸ் எக்ஸ்பிரஷன். அவர் வந்து பேருக்கு ஒரு ஆம்பளை, ஆனா அவர் பண்ற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து ஹீரோயின்ஸால பண்ணவே முடியாது. கட்டுஞ்சேல மடிப்புல அவர் தான் டான்ஸ் மாஸ்டர். ஐ வாஸ் 16-17 in that movie. அந்த சாங் பண்ணும்போது அடியே சுடான மழையே கொடை போல் நனைஞ்சுக்கலாமா, அந்த லாஸ்ட் லைன் கொடியே வெத்தலை கொடியே சுண்ணாம்பு நான் தரலாமா அப்படின்னு ஒரு அந்த ஒரு இழுத்திருப்பாங்க அவங்க. அதுக்கு வந்து சிவசங்கர் மாஸ்டர் வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் காமிச்சார். ஏதோ இப்படிலாம் கடிச்சு எனக்கு வந்து ஐ வாஸ் லைக், மாஸ்டர் எனக்கு இது வரவே வராது, சுட்டு போட்டா கூட வராது. அவர் வந்து எனக்கு வந்து பிரேக் டவுன் பண்ணி சொல்லி கொடுக்குறாரு. ரொம்ப சிம்பிள் மோகினி, செம்ம சிம்பிள். உனக்கு கடவுள் இவ்வளோ அழகாக கண்ணு கொடுத்துருக்காரு, இதை வச்சு நீ ஆடியன்ஸை மயக்கலைன்னா எப்படி? மாசஜி அதெல்லாம் எனக்கு வராது மாசஜி, நான் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் லிப்பை கடி, ஓகே. கண்ணை சின்னது பண்ணு, ஓகே. இப்போ வந்து ஆடியன்ஸை பாரு, ஓகே. இதை மூணுத்தையும் ஒன்றா சேர்த்து பண்ணு, அவ்வளோதான். அவ்வளோதானா? அவ்வளோதான், வேற ஒன்றும் பிரச்சனையே இல்லை. சரி, ஓகே. ரெடி, ஸ்டார்ட், கேமரா, ஆக்ஷன், டேக்னா அப்படி பார்த்தா அவர் வந்து இன்னும் இது போன்வீட்டா குடிச்சிட்டு வாயை வந்து இது பண்ற மாதிரி பண்றேன். மாஸ்டர்ஜி நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் எனக்கு இதெல்லாம் வராதுன்னு. ஸோ என்னோட ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி செக்ஸி எக்ஸ்பிரஷன்ஸ். இன்னைக்கு நீங்க ஏதாவது ஒரு மூவி பார்த்து இந்த க்ளோஸ்அப்ல வந்து அவங்க ஒரு செக்ஸி எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்களேன்னா அது ஏதோ ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கும். தூக்க கலக்கத்தில் நான் போய் என் கண்ணு ஏதோ இப்படி இருந்திருக்கும், அதனால அது வந்திருக்கும். எவ்ரி மாஸ்டர், எவ்ரி டைரக்டர் நியூ வாட் ஐ வாஸ் கேப்பபிள். அதனால வந்து அவங்க என்னை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணல. எனக்கு தகுந்த மாதிரி கேரக்டர்ஸ், தகுந்த மாதிரி க்ளோத்ஸ். கலாக்கா தான் வந்து என்னை வந்து என்கரேஜ் பண்ணது. கிளாமரஸ் காஸ்டியூம்ஸ் நல்லா இருக்கும் உனக்கு, இப்படி அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுத்து என்கரேஜ் பண்ணி சூப்பரா இருக்க மஞ்சு, செம்மையா பண்ற, சூப்பரா டான்ஸ் ஆடுற. கலாக்கா அண்ட் பிருந்தாக்கா அவங்க வந்து ஒரு லேடி டான்ஸ் மாஸ்டர்ஸுங்கிறதுனால ஐ குட் கம்ப்ளீட்லி ட்ரஸ்ட் தெம். மஞ்சு கொஞ்சம் லோ ஹிப் போடணும் இது, ஓகே கலக்கா. பிகாஸ் எனக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்தது அவங்க வந்து ஆக்வர்டா ஷார்ட்ஸ் வைக்க மாட்டாங்க அப்படின்னு. அதனால அவங்க கூட ஒர்க் பண்ண ஃபிலிம்ஸ்லாம் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கேன். ஆனா வந்து நீங்க ஃபிலிம்ஸ்னு பாத்தீங்கன்னா கைவிட்டு எண்ணிடலாம் எது இதுல நான் ஷார்ட்ஸோ இல்ல மினி ஸ்கர்ட்ஸோ போட்டிருப்பேன் வந்து விரல் விட்டு எண்ணிடலாம். அவங்களுக்கு தெரியும் இதுக்கு மினி ஸ்கர்ட் எல்லாம் போட்டு படுத்தல் உயிர் வாங்குறத விட ஒரு ஜீன்ஸ் போட்டு அதுக்கு ஷார்ட்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த டைப் ஆஃப் கிளாமரஸ் அப்படின்னு நீங்க சொன்னது லைக் well dressed, full makeup போட அந்த மாதிரி நீங்க சொன்னீங்க இல்லையா? ஆமா ஆமா. See, that is also glamour. So I don't think so you need to expose and show skin for you to be glamorous. You need to look good, present yourself well. I think that kind of attraction stays longer. ஒரு அழகா ட்ரெஸ் பண்ணி ஒரு பாடி லாங்குவேஜ் நல்லா வச்சுண்டு அழகா பேசி அந்த அட்ராக்ஷன் வந்து லைஃப் லாங் இருக்கும். நீங்க வந்து ஸ்கின் எல்லாம் காமிச்சீங்கன்னா அது வந்து கொஞ்ச நாளைக்கு தான்ங்கிறது என்னுடைய தாழ்மையான ஒப்பீனியன். Your definition for glamour. I might be wrong. I might be wrong. But அதுதான் என்னோட டெஃபினிஷன் அண்ட் ஒப்பீனியன்.